ஹாய் யோசப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நல்லா இருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல் இனிமேல் வரிசை வீடியோ இருக்குது. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மறக்காம அந்த பெல்லைக்கானே தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டாச்சா தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாய்ப்பு கண்டுக்கிறாதீங்க. ஹை கேஸ் ஏன் நான் இந்த என்னன்னு தெரியல, இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருப்பீங்க. இத்தனை நாள் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த பைக்கும் நான் தேடிக்கிட்டு இருந்த பைக்கு இன்றைக்கி நம்ம ஃபைனலாக ரிவ்யூ பண்ண கிடச்சிருச்சு. பட் என்னென்னா நம்மளுக்கு பைக் தான் கிடச்சிது, பைக்கோட சாவி கிடைக்கல. பட் இருந்தாலும் நம்ம ரிவ்யூ போட்டோம், நம்மளுக்கு பைக் கிடச்சதே சந்தோஷம். ஸோ அது என்ன பைக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்தையும் நான் திருப்பி சொல்லிக்கிறேன். வீடியோ எத்தனை நாள் கொடுக்க முடியாததுக்கு யாரும் கோச்சிக்கிறாதீங்க. இப்போ கொடுக்குற வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் வியூஸே போக மாட்டேங்குது. ஸோ நான் வீடியோ போகிறது மட்டும் இல்லாமல் நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நம்ம வியூஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டா நம்ம சேனல் மேலும் மேலும் வளரும். ஓகே காய்ச்சி, அப்போ தான் நான் நிறையா பைக் ரிவ்யூ பண்ண முடியும். நான் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எஸ் என்ன பைக்குன்னு பார்க்குறீங்களா? ஸோ ஆல்ரெடி சொன்ன மணிக்கு தான் உங்களுக்கு ஃபேவரட்டான பைக். அப்புறம் எனக்கு இந்த பைக் நான் ரொம்ப பிடிக்கும் ரேசிங்கில் ஓட்டுறதுக்கு. ஸோ என்ன பைக்னா R15 வெர்ஷன் 3 தான். ஸோ புது வண்டிக்கு இன்னும் நம்பர் பிளேட்டோட வாங்கலாம். அப்படியே புதுசாக இருக்குது. ஸோ கீழே மட்டும் கொஞ்சம் சேராக இருக்குது. அது 2 நாள் எங்கள் மதுரை பட் இந்த அலையை வந்து நிறைய பைக்கில் பார்க்க முடியாது. பட் இந்த அலையும் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வண்டியில் பொறுத்தளவு பிளாஸ்டிக் நாளே நான் சொல்லிட்டேன், ரொம்ப ஒரு மட்டமாகவும் இல்லை, ரொம்ப ஒரு குவாலிட்டியாகவும் இல்லை, நார்மல் சைஸ். ஸோ அதே மாதிரி தாங்க பிளாஸ்டிக் வந்து ரொம்ப மட்டமாகவும் இல்லை, அதே நேரத்தில் வந்து பிளாஸ்டிக் ஓகே ப்ரைஸுக்கு ஓகே நான் சொல்ல மாட்டேன். பட் ஒரு லோ ப்ரைஸுக்கு இந்த பிளாஸ்டிக் நான் வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இன்ஜினை பற்றி பேசியாச்சு. பிரேக்கிங் பொறுத்தளவு
நெக்ஸ்ட் இந்த வண்டியோட சைலன்ஸ்ன்னு பொறுத்தளவுக்கு எக்ஸாஸ்ட் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பெருசாகவே கொடுத்துருக்காங்க. பட் சவுண்டு வந்து மினிமலாக தாங்க கேட்குது. நீங்கள் வந்து ஒரு ஹைவேல வந்து ஒரு வேகமாக போகிறப்ப, அதாவது 8000 மேலே ஆர்பிஎம் போனால் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ரகடான சவுண்ட் வருது. மற்றபடி உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. இது வந்து சிட்டியில் ஓட்டுறவங்களும் உங்களுக்கு சவுண்ட் வளர்க்குது. ஹைவேல நீங்கள் என்ஜாய் பண்ணி ஓட்டலாம் இந்த வண்டியை பொறுத்தளவு. ஹைவேலையும் அப்புறம் ட்ராக் யூஸ் பண்ணலாம். ஸோ 18 ஏஜுக்குள்ளவங்க வந்து வண்டி ஸ்லோவாக ஓட்டுங்க. உங்களுக்கு நல்லா ஓட்ட தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து லைசன்ஸ் எடுக்க முடியாமல் டக்குன்னு ஆரம்பி கிடச்சுன்னா ஆரம்பி பற்றி எல்லாம் மறந்து போச்சு அந்த இதில் எமோஷனில். வண்டியோட மைலேஜ்னு பொறுத்தளவு 45லேருந்து 50 நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ வண்டியோட மைலேஜ் விஷயத்தில் பெர்ஃபெக்ட் வண்டி. பட் ஸ்பீடும் நல்லாவே கொடுக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிங்க. ஏன்னா வண்டியோட பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்கும். நீங்கள் கீழே போடாமல் வண்டி சேஃப்டியாக ஓட்டிக்கிறீங்க வேகமாக ஓட்டினாலும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வண்டியோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தோம்னா ஃபுல் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. பட் ஏன்னா இவ்வளோ பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல் கொடுத்துட்டு டிஜிட்டலில் காட்டுறது மட்டும் குட்டியோட வரும். அதை கொஞ்சம் பெருசாக கொடுத்தா நல்லாயிருக்கும். டியூக்குள்ள அப்புறம் கேடிஎம் எல்லாமே கொடுத்தா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து ஆர்பிஎம் லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நியூட்ரு கொடுத்துருக்காங்க. இன்ஜின் வார்னிங் கொடுத்துருக்காங்க. மணிக்கு ஆயில் வார்னிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வண்டியில் வந்து மூடு செட்டுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க ரீசெட் பண்ணுறதுக்குலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து கியர் பாக்ஸ் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மணிக்கு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ட்ரிப்பு ஓடோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே கொடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பக்காவாக இருக்கும். நான் சாவி கிடச்சோம் நெக்ஸ்ட் நான் தனியாக போகிறேன்.
ஷூ செருப்பு ஏதாவது கூட அதில் க்ரிப்பாக இருக்கும். நம்ம வந்து நின்றுட்டு விட சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் சரி ரைடருக்கும் சரி. மற்றபடி இந்த வண்டியில் வந்து எல்லாமே நான் கவர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வெர்ஷன் 3ல எஸ் மாடல் வண்டி இது. அது என் ஃப்ரெண்டு தான். ஸோ அவன் எவ்வளோ குட்டியாக பார்த்துக்கிட்டு அவனுக்கு R15 எல்லாருக்குமே செட் ஆகும். ஸோ உங்களுடைய ஏரியா பொறுத்து வாங்கிக்கிறோங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பிரச்சனை கிடையாதுன்னு நினச்சிக்கிறேன். ஸோ எஸ் ஃபைனலாக வீடியோ எண்டிங் வந்துட்டோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கன் ஆல் நோட்டிஃபிகேஷன் பிரச்சனை. அப்போ அப்புறம் ஒரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஓகே நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த பைக் ரிவ்யூ நம்ம சேனல் அந்த பைக் ரிவ்யூ போடுறேன். இதே மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. இதே மாதிரி கிடைக்கிற பைக்கெல்லாம் நம்ம ரிவ்யூ எடுத்து போட்டு அதுக்கப்புறம் ஓனர்ஸ் வந்தாலும் சாவி வாங்கி பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் என்னன்னு சொல்லுங்க. ஓப்பனாக பிச்சை வைக்க போகுதுன்னு சொல்கிறேன். இதில் என்ன இருக்குது ஃப்ரெண்டு கட்டுற வீடியோ இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு அவன் சொல்கிற மாதிரி ஓப்பனாக நம்ம பைக் ரிவ்யூ ஆரம்பிச்சு நம்மளுக்கு பிடிச்ச இதில் இது என்ன எல்லாம் சுத்த பண்ணி தான் பைக் ரிவ்யூ பண்ண பண்ணுங்க. ஓகே ஸ்டே டியூன். பை பாய். இதெல்லாம் நல்லா இருக்குங்க. வீடியோ எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோ. நிறைய பேர் ட்ரீம் பைக் நான் ரிவ்யூ பண்ண சந்தோஷமாக இருக்கேன். எஸ் மாடல் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எஸ் மாடல்ஸ் இன்னும் ப்ரொடியூஸில் இருக்காங்க. ப்ரொடியூஸில் எங்களுக்கு இப்போ நம்ம பண்ணது வந்து புது பைக்கு தான். அதுவும் எஸ் மாடல் வண்டி தான். உங்களுக்கு சீட்டை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே ஜஸ்ட் பை எஸ் லவ் யூ. டாடா பை பை சி யூ.